Suresh might take the videos posted here are for educational purpose only and if you should return to watch it and we will never take any responsibility. நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் 3 பேஸ் மோட்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேனல் போர்டு ஸ்டார்டரில் இருக்கக்கூடிய சிங்கிள் பேசிங் ப்ரிவென்டர் இதுக்கு இருக்கக்கூடிய லைன் 6, 7, 8 இதுக்கு எல்லாமே கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு புஷ் பட்டன் கூடயும் கனெக்ட் பண்ணுறதுனால உங்கள் மோட்டர் ஆன் ஆஃப் ஆகலை, ஒருவேளை உங்களுக்கு ப்ரிவென்டரில் ஏதாவது பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் வருதுன்ற பட்சத்தில் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by BuyMode. நாம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா இபி பவர் இன்புட் டெர்மினல் பிளாக்ல லைன் 1, லைன் 2, லைன் 3 இது வந்துட்டு நியூட்ரலு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா RYBன்னு கூட சொல்லலாம். இப்போ லைன் 2 அப்படின்ற பவர் பார்த்தீங்கன்னா மெயின் கான்டாக்ட் ஆகட்டும் செகண்டரி கான்டாக்ட் ஆகட்டும் ரெண்டு கான்டாக்ட்டுமே பின்பகுதியில் இருக்கக்கூடிய நோ வோல்ட் காயிலுக்கு எப்போவுமே லைன் 2 போயிட்டே தான் இருக்கும். லைன் 1 வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த யூனிட்டுக்கான பவரை கொடுத்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டு பேர் சேரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைன் 2, இந்த இடத்துல லைன் 1, இதே போல் ரெண்டு பேர் சேரும்போது அப்போ தான் இந்த நோ வோல்ட் காயிலுக்கு 440 வோல்ட் கிடச்சி ஆன் ஆகும். ஸோ இதை வந்துட்டு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்றதை பார்த்துறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் 1க்கான பவர் எடுத்துக்கிறேன். இந்த பவரை வந்துட்டு புஷ் பட்டனுக்கு நேராக கொண்டு வரணும். அதாவது ரெட்டு க்ரீனு இது வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது, இது ரைட் சைடில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நார்மலி அதாவது ரெட் பட்டன் இது வந்துட்டு நார்மலி க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்க, இது நார்மலி ஓப்பன் அப்படின்றத சொல்லுவாங்க. நார்மலி க்ளோஸ்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பட்டனுக்கான லிங்க்கும் இந்த பட்டனுக்கான லிங்க்கும் எப்போவுமே சுவிட்ச் ஆனில் தான் இருக்கும், ரெண்டுமே கான்டாக்டில் இருக்கும். நம்ம எப்போ புஷ் பட்டன் அழுத்துறோமோ அப்போ தான் ரிலீஸ் ஆகும், அது வரைக்கும் இது ஆனில் தான் இருக்கும். நார்மலி ஓப்பன் அப்படின்றது இந்த பட்டன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேராமல் இருக்கும். நம்ம எப்போ புஷ் பட்டன் அழுத்துறோமோ அப்போ தான் ஒன்று சேரும், அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய பவர் இங்கே பாஸ் ஆகும். இப்போ நார்மலி க்ளோஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு லைன் 1க்கான பவரை டெர்மினல் பிளாக்லேருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றோம். இது பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்டு இங்கே இருக்கக்கூடிய பவர் எப்போவுமே இங்கே வந்துட்டு இருக்கும். இப்போ இங்கேருந்து வரக்கூடிய பவரை ப்ரிவென்டரில் பார்த்தீங்கன்னா 6க்கு கொடுத்துட்றோம். நீங்கள் எப்போ புஷ் பட்டன் சிகப்பு பட்டன் அழுத்துறீங்களோ அப்போ வந்துட்டு இந்த யூனிட்டுக்கான பவரை டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்போ ப்ரிவென்டருக்கு பார்த்தீங்கன்னா பின் 6க்கு இதுக்கான பவரை கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த இதில் சொல்லியிருப்பாங்க ஆட்டோ சுவிட்சு பேஸ் சீக்வன்ஸ் அண்டர் வோல்டேஜ்ன்ட்டு. அதாவது பேஸ் சீக்வன்ஸ்னால் ஏதோ ஒரு பேஸ் வரல அப்படின்ற பட்சத்தில் பவர் கொடுக்காது, அதே நேரத்தில் அண்டர் வோல்டேஜ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பவர் கொடுக்காது. இது எல்லாமே சரியாக இருக்குன்ற பட்சத்தில் 6 வழியாக கொடுக்கக்கூடிய பவர் 7 வழியாக அவுட்புட் ஆகும். 7 வழியாக அவுட்புட் ஆகக்கூடிய பவரை மெயின் கான்டாக்டோட கீழ்ப்பகுதியில் ஹோல்டிங் பாயிண்டில் கொடுத்துருங்க. இதிலிருந்து இன்னொரு லூப் கொண்டு வந்து இந்த டிஓசி யூனிட்டுக்கு ஆர்பேஸ்க்கு கொடுத்துருங்க. ஒய்பேஸ் எப்போவுமே போயிட்டு தான் இருக்கும். இந்த ப்ரிவென்டரில் எல்லாமே சரியாக இருக்குன்ற பட்சத்தில் தான் 6லேருந்து கொடுக்கக்கூடிய பவர் 7 வழியாக அவுட்புட் ஆகும். இங்கே பவர் எல்லாமே சரியாக இருந்தால் தான் 7 வழியாக அவுட்புட் ஆகும். இந்த 7 வழியாக அவுட்புட் ஆகக்கூடிய பவர் 6 வழியாக வரும்போது இந்த யூனிட் அப்போ தான் ஆன் ஆகும். இங்கே ஏதாவது பிரச்சனைன்ற பட்சத்தில் இந்த யூனிட் ஆன் ஆகாது. இப்போ 7 முடிஞ்சிச்சிங்களா, இப்போ அடுத்தது 8 பார்த்துருவோம். 8 பார்த்தீங்கன்னா ஆட்டோ சுவிட்ச். இந்த ஆட்டோ சுவிட்ச் நாப் எப்போ கீழ்ப்பகுதியில் நோக்கி போடுறீங்களோ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டிலே டைம் பேஸ் பண்ணி இந்த டிலே டைம் முடிஞ்ச பிறகு 7 வழியாக அதாவது 6 வழியாக கொடுக்கக்கூடிய பவர் 7 வழியாகவும் 8 வழியாகவும் அவுட்புட் ஆகும். இப்போ 8 வழியாக அவுட்புட் ஆகும்போது அந்த பின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கான்டாக்டோட மேல் பகுதியில் கொடுத்துருங்க. இதே ஒரு நாப் செட்டு எண்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஓசி யூனிட்டில் காமனுக்கு கொடுத்துருங்க. 8 வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காமனுக்கு கனெக்ட் ஆகிருக்கு டிஓசி யூனிட்டில். இதோட எண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா புஷ் பட்டனுக்கு க்ரீன் இருக்குது இல்லைங்களா, நார்மலி ஓப்பன்ன்ற பட்டனில் இன்னொரு எண்டில் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்டெல்லாம் லைன் 1க்கான பவர் இன்புட்டாக கொடுத்துருக்கோம் இல்லையா டெர்மினல் பிளாக்லேருந்து, அதை கொண்டு வந்து புஷ் பட்டனில் க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மேல் பகுதி சும்மா இருக்கும் அதில் கொடுத்துருங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சுவிட்சை நம்ம அழுத்தும் போது இந்த நாப்பும் கனெக்ஷன் ஆகும். அந்த நாப்பு தான் நார்மலி ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுதான் இதோட கனெக்ஷனு. இது எப்படி இப்போ வேலை செய்யுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த டிஓசி யூனிட்டு மற்றபடி பேனல் போர்டு ஸ்டார்டர் ஆகட்டும் இதை பற்றி நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. புரியலன்ற பட்சத்தில் அது எல்லாமே போய்ட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு புரிய தொடங்கிடும். இது வந்துட்டு ஒரு புரிதல் வராமல் நீங்கள் வந்துட்டு ஒயரிங் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அதாவது லைன் 2க்கான பவர் மெயின் கான்டாக்ட் ஆகட்டும் செகண்டரி கான்டாக்ட் ஆகட்டும் நோ வோல்ட் காயிலுக்கு பின்பகுதியில் ஒரு லைன் போயிட்டு தான் இருக்கும். இங்கேருந்து வரக்கூடிய பவர் இந்த லைன் வழியாக காயில் சரியாக இருக்குன்ற பட்சத்தில் அடுத்த லைன் வழியாக ரொட்டேஷன் ஆகும். இப்படி ரொட்டேஷன் ஆகக்கூடிய பவர் R1க்கும் R2க்கும் வந்துட்டு தான் இருக்கும். அதாவது R1 வந்துட்டு மெயின் கான்டாக்ட், R2 வந்துட்டு செகண்டரி கான்டாக்ட். இப்போ இதுக்கான பவர் வந்துட்டு இருக்கும்.
காமனும் R1 R2 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஹோல்டிங்கில் கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். எப்போ எது தேவைப்படுதோ அப்போ தான் அந்த நேரத்தில் அதை வந்துட்டு ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் இந்த மாதிரி செய்யும். R2 வந்துட்டு டைமிங் பேஸ் பண்ணி ஆன் ஆகும். R1 வந்துட்டு எப்பவுமே கனெக்டில் இருக்கும். இப்போ வந்துட்டு காமன் R1 கனெக்டில் இருக்கிறதுனால இப்போ L2க்கான பவர் இங்கே வருது. L2க்கான பவர் இதுக்கு மாறி இந்த ஒயர் தான் வந்துட்டு R1. இப்போ R1க்கு வர பவர் காமனுக்கு வந்துட்டு இருக்கும். காமனில் பார்த்திங்க அப்படின்னா L2க்கான பவர் அவுட்புட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இது வந்துட்டு லைன் 1க்கான பவர், இது வந்துட்டு லைன் 1, இது லைன் 2. இப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும் போது காமனுக்கான பவர் பார்த்தீங்கன்னா இங்கே லைன் 2க்கு வருது இல்லையா, நம்ம எப்போ ஆட்டோ ஸ்டார்ட் சுவிட்ச் போடுறோமோ சுவிட்ச் போடுற நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு மாறும். ஆட்டோ சுவிட்ச் போடலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 8 வந்துட்டு பவர் வந்துட்டு இதோடய டிஸ்கனெக்ட் ஆகிடும். லைன் 2 இதோட வரும், இதுக்கு தாண்டா மாறாது. இப்போ ஆட்டோ சுவிட்ச் போகிற நேரத்தில் லைன் 1 கீழே இறங்கும், லைன் 2 மேலே ஏறும். அப்போ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே காயில் இருக்கிறதுனால காயிலுக்கான ஃபங்க்ஷன் வேலை தொடங்கிடும். இதுதான் ஆட்டோ சுவிட்சில் வேலை செய்கிறது. இதை வந்துட்டு புஷ் பட்டனில் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது லைன் 1 வந்துட்டு இது வந்துட்டு ப்ரிவென்டருக்கு போகுது. இது வந்துட்டு காமன், அதாவது டிஓசி யூனிட்டில் காமனுக்கு கொடுத்துருக்கக்கூடியது. இப்போ இது பார்த்தீங்கன்னா லைன் 1க்கான பவர் இன்புட் அங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இது ஒரு பேஸு, இது ஒரு பேஸு. இது வந்துட்டு லைன் 2, இது லைன் 1. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து நம்ம அழுத்தும் போது புஷ் பட்டன் வந்துட்டு ஆன் ஆகிட்டு நமக்கு மோட்டர் ஆன் ஆகும். நீங்கள் ஆஃப் பண்ணும்போது இப்போ நீங்கள் ரெட் கலர் பட்டன் ஒன்ஸ் நீங்கள் அமுக்கும் போது இந்த லைன் 1க்கான பவர் இங்கேருந்து ப்ரிவென்டருக்கு போகும், டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதுதான் இதோட ஃபங்க்ஷன். இது புரியலன்ற பட்சத்தில் வீடியோ இன்னொரு முறை ரிவ்யூ பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நண்பர் டிஓசி யூனிட் ஆகட்டும், மோட்டர் ஆகட்டும், ஸ்டார்ட்ரு, இதே போல் நம்ம சேனலில் பலதரப்பட்ட வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.